ஜெகத்குருவே சரணம். உன் பேரை சொல்லி வரும் பக்தர் எல்லாம் என் உறவு. உன் பேரை சொல்லி வரும் பக்தர் எல்லாம் என் உறவு. நீ சொல்லும் உறவுக்கு நான் உசுர கூட உதறிடுவேன். நீ சொல்லும் உறவுக்கு நான் உசுர கூட உதறிடுவேன். உன் மேல பாசம் இல்ல, உன் மேல பாசம் இல்ல, பக்தி இல்ல, நேசம் இல்ல. உன் மேல பாசம் இல்ல, பக்தி இல்ல, நேசம் இல்ல. அதுக்கு மேல சொல்லும் வார்த்தையும் தான் மொழியில் இல்ல. அதுக்கு மேல சொல்லும் வார்த்தையும் தான் மொழியில் இல்ல. எங்க குரு ராசா நீ தங்க குரு ராசா, எங்க குரு ராசா நீ தங்க குரு ராசா. குருராஜர் மேல் அந்த ஆத்மார்த்தமான பக்தி, அன்பு, பாசம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா பாடல்களும் கவிதைகளும் எழுத்துக்களும் உங்களுக்கு அதுவே தன்னாலாகவே வந்துவிடும். அதற்கு இந்த பாடல் ஒரு சாட்சி. குருராஜருடைய கருணை, அவருடைய அருள், அவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்முடைய பூர்வ புண்ணிய பலன்தான். அது உங்களுடைய முன்னோர்களும் அவர்கள் செய்த நற்காரியங்கள், அவர்கள் செய்த நற்சேவைகள் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து உங்களுக்கு நல்வழி காட்டுவதற்காகவே மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு குருநாதர் இருக்கிறார் என்பதை சூக்ஷமமாக உங்களுக்கு இந்த பிறவியில் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. நாம் அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு அதை விட்டுட்டு போயிட முடியாது, போய்விடவும் கூடாது. குருராஜருடைய பொற்பாத கமலங்களை இறுக பற்றி கொண்டு இந்த வாழ்நாளை மிக எளிதாக, இனிமையாக, பூரணத்துவமாக நாம் கடந்து விடலாம். ஜஸ்ட் அவருடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொள்வது மட்டுமே நம்முடைய பக்தியாக இருக்க வேண்டும். அதுதான் சரணாகதி பக்தி. செயல்கள் அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறோம். செயல்களின் விளைவுகளை குருராஜா, நீங்கள் தான் குருராஜா எங்களுக்கு தர வேண்டும், வளர வைக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும், உயர வைக்க வேண்டும். துன்பங்கள், துயரங்கள் எத்தனையோ சூழல்களில், எத்தனையோ முறைகளில், வெவ்வேறு விதமான ரூபங்களில் ஒரு தனி மனிதனை தாக்கி கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கணமும் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஆறறிவு நமக்கு சமயங்களில் உபயோகப்பட்டாலும் பல நேரங்களில் நம்மால் முடியாத காரியம், மனிதனால் தீர்த்து வைக்க முடியாத காரியங்கள் இருக்கிறது. அவை பகவானால் நிறைவேற்றப்படும், அதுவும் ஒரு குருவால் நிறைவேற்றப்படும். அந்த குருதான் குருராஜா எங்களுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தரங்க பக்தியாக, உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்தியாக நீங்களும் குருராஜரும், நீங்களும் ராகவேந்திர சுவாமிகளும் அந்த இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிதம், அந்த அதுதான் நாம் என்ன சொல்றோம்னா அது அந்தரங்க பக்தி அப்படின்னு சொல்றோம். அது ஒரு லயம். அவரிடம் நாம் பக்தி செலுத்த வேண்டும். நிச்சயமாக நீங்களும் குருராஜனிடமிருந்து அனுகிரகங்களையும் ஆசிகளையும் பெற்று இந்த வாழ்வை நல்வாழ்வாக வாழலாம். இதை ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டும், உலகுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். எடுத்த மானிட பிறவி துன்பம் என்னும் கடலில் விழக்கூடாது. அதற்கு முன்பாகவே விழிப்புணர்வு கொண்டு நல்ல காரியங்களில், நல்ல செயல்களில் ஈடுபட்டு வருகின்ற துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை துடைத்தெறிந்து குருராஜரின் பாதங்களில் சரணடைய வேண்டும். இதுதான் இந்த வாழ்வின் சூக்ஷமம். கர்ம பதிவுன்றது நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, நீங்க எந்த செயல்கள் செய்தாலும் அந்த செயல்கள் நிச்சயமாக வட்டியும் முதலுமாக உங்களை வந்து சேரும். இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புறம் நாம எல்லா வேலைகளும் செய்து கொண்டே இருப்போம், இன்னொரு புறம் சாமியை பிரார்த்தித்துக் கொண்டிருப்போம், குருநாதரை பிரார்த்தித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய செயல்களிலும், நம்முடைய சிந்தனைகளிலும், நம்முடைய செயல்பாடுகளிலும் எந்த மாற்றங்களையும் நாங்க பண்ண மாட்டோம். ஆனா குருராஜருடைய அருளும் அனுகிரகம் மட்டும் எங்களுக்கு வேண்டும் வாழ்வில் உயர்வதற்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவை கிடைப்பது அப்படிங்கிறது $1,000,000 கேள்விக்குறிதான் அது. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க நாங்க ரொம்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், இங்க போறோம், அங்க வரோம், பகவான் கோயிலுக்கு போறோம், குளத்துக்கு போறோம், ஆற்றில் நீராடுகிறோம், குளத்தில் குளிக்கிறோம், கடலில் நீராடுகிறோம், மொட்டை போடுகிறோம், நடந்தே செல்கிறோம், ஆனால் வினைகள் தீர்ந்த பாடில்லையே அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களை எந்த அளவில் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதற்கு முன்னால் பூர்வ புண்ணிய பலன் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்நாளில் செய்த அந்த கர்மா பலன்கள் தொடர்ந்து உங்களை வந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் நற்செயல்கள் செய்வதன் மூலமும் குருராஜரை தொடர்ந்து அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவர் வழி செல்வதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பழைய கர்ம பதிவுகளை சிறிது சிறிதாக அழித்து புதிய கர்ம பதிவுகள் எதுவும் உருவாக்காமல் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுடைய வினைகள் எல்லாம் சுற்றறிக்கப்பட்டு புதிய வினைகளாக உருவாக்கப்பட்டு குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் கிடைக்கப்பெற்று உங்களுடைய வாழ்வு அப்படின்றது புதிதாக மலரும். இது நிஜங்க, இது உண்மை.
என்ன சார் இவ்வளோ கோடி மக்கள் இருக்கான், ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினா 1,00,000 பேர் நடந்து போறாங்க, ஏர்போர்ட்ல போனா அவ்வளோ பேர் போறாங்க, ஒரு மவுண்ட் ரோட்ல அவ்வளோ பேர் நடந்து செல்கிறார்கள், ஒரு மாநாடுன்னா இவ்வளோ மக்கள் கூடுறாங்க, இதில் ஒருவனுக்கு அந்த கர்மா வினை அப்படிங்கிறது தேடி வந்துருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக வரும், சத்தியமாக வரும். ஒரு கூட்டத்தில் எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் டயல் பண்ணும்போது அவ்வளவு லட்சம் மக்கள் இடையில் அந்த தொலைபேசி எண்ணானது அவருக்குரிய எண்ணாக இருக்கும் பட்சத்தில் நேராக அவரை சென்று அந்த பெல் அடிக்குது இல்லையா, ரிங் அடிக்குது நேரடியாக. என்னங்க இவ்வளவு பேர் இருந்தாங்க, எப்படிங்க அவருக்கு மட்டும் போகுது? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செல்போன் பற்றி சொல்லியிருந்தா அந்த காலத்தில் இருந்தவர்கள் நிச்சயமாக இப்படி ஒன்று வருமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சாதாரணமாக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமே இந்த அளவுக்கு இருக்கும்போது இத்தனை அவயங்களையும் உடலில் படைத்து சென்று வாழ்ந்து வா என்று அனுப்பிவிட்ட அந்த மாபெரும் சக்திக்கு எப்பேற்பட்ட மகிமைகள் இருக்க வேண்டும். அந்த சூக்ஷ்மங்களை எல்லாம் நன்றாக உணர்ந்து தன்னகத்தே வைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். வைராகிய பக்தியின் மூலம் பஞ்சபூதங்களையும் அவற்றை ஆட்படுத்தி அதை இயக்கக்கூடிய அந்த தனஞ்சயன், நான் சொன்ன பாருங்க போன பதிவில், அந்த வாயு, அந்த உயிர் இயங்காது, அந்த தனஞ்சயன் வாயு வெளியே சென்று விட்டு இருக்கிறது, மீண்டும் உயிர் பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்னும் பொழுது கூட தம்முடைய யோக வலிமையால், தம்முடைய யோக பலத்தால் அந்த தனஞ்சயன் வாயுவை மறுபடியும் உடலுக்குள் அனுப்பி அதனை உடலில் இருக்கக்கூடிய அத்துணை அவயங்களையும் இயக்க வைக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் மந்திராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் இருக்கிறது. அவ்வளோ பெரிய மகானை பற்றி தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய ஜெகத்குருவை பற்றி தான் நாம் பேசிட்டு இருக்கோம். நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவரின் அருளாக, அவரின் ஆணையாக, அவரின் உத்தரவாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றி பேசுவதை கேட்பதற்கு கூட நீங்கள் ஏதேனும் ஒரு பாக்கியமும் புண்ணியமும் செய்திருக்க வேண்டும் நிச்சயமாக. அதனால அந்த கர்ம பதிவில் கவனமா இருக்கணும். நான் அதை தான் சொல்ல வரேன். இதுல அந்த ஒவ்வொரு கணமும் தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த ஐம்புலனால் ஆட்பட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு புலனின் நுகர்விற்கும் உட்சென்று அதற்குண்டான அனுபவங்களை பெறுகிறீர்கள். அந்த ஐம்புலனால் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும், பார்ப்பது, கேட்பது, தொடுவது, அந்த வாசனை எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் உங்களது அறிவினால் ஆராயப்பட்டு அலசப்பட்டு இது தேவைதானா, இங்க போகணுமா, இதை செய்யணுமா, இது தேவையா அப்படின்ட்டு நீங்கள் ஆராய்ந்து அதிலிருந்து நற்முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த எடுக்கக்கூடிய நல் முடிவுகள் தான் இந்த கர்மாக்களை நிச்சயம் அந்தந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கர்மாக்களை தடுத்து நிறுத்தி உங்களை அடுத்தடுத்து மேம்பட்ட வாழ்விற்கு அழைத்து செல்லும். அதுதான் விழிப்புணர்வு, அவேர்னஸ். எப்படியாவது போட வாழ்க்கை, ஏதாவது போலாம், எப்படி வேணாலும் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதான். சூழ்நிலைகளும் ஐம்புலன்களும் உங்களை இயக்கி கொண்டிருக்கும். நீங்கள் அது பின்னால் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சூழ்நிலைகளுக்கும் ஐம்புலன்களுக்கும் நான் ஆட்பட மாட்டேன். நான் தனித்துவமானவன். என்னுடைய அறிவுக்குட்பட்டு அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். கோடி ரூபாய் பணம் வந்தாலும் சரி, இந்த உலகத்திலேயே இல்லாத இன்பங்கள் எனக்கு கிடைத்தாலும் சரி, அவற்றையெல்லாம் துச்சமென தூக்கி எறிந்து மந்திராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய வழியில் வரக்கூடிய பக்தன் நான், பக்தை நான். இவற்றை இப்படித்தான் செய்ய வேண்டும். என்னுடைய குருநாதர் வாழ்நாளில் எப்படியெல்லாம் வைராகிய சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். உண்ண உணவும் உடுக்க உடையும் அதையெல்லாம் சொல்வதற்கே நான் கூசுகிறது, கண்கள் தழுதழுக்கிறது. அவற்றையெல்லாம் ஒரு முறையும் நம்ம சொல்லணும் இல்லை. அந்த மாதிரி வைராகிய சீலராக வாழ்ந்த பகவானுடைய வழி வரக்கூடிய நான் எந்த விதமான ஐம்புலனின் ஆட்படுதலுக்கும் நான் வரமாட்டேன். நான் கவனம் மிக்கவள் என்று உங்களை நீங்கள் அந்த விழிப்புணர்வின் மூலம் கண்காணிப்பதின் மூலம்தான் புதிய கர்மாக்களை உருவாக்குவது அப்படிங்கிறது அந்த இடத்தில் தடை செய்யப்படும், வராது. நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, யாருக்குமே தெரியாது, நீங்க ஒண்ணுமே கிடையாது. கண்காணித்தல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கணும். அப்ப நான் கண்காணிச்சேன்பா, என்னால முடிஞ்சு போச்சு, ஐ எம் ஓகே, ஐ எம் ரைட், எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை சொல்ல முடியாது. நீங்கள் மிகப்பெரிய சன்னியாசியானாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய பூஜைகள் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புனஸ்காரங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு சேவைகள் செய்தாலும் சரி, கடைசியின் இந்த மூச்சு நிற்கும் வரை உங்களை நீங்கள் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரே நிமிடத்தில் அந்த ஒற்றை கயிற்றை இழுத்து மொத்த கூடாரத்தையும் க்ளோஸ் பண்ணிடும் இந்த கர்மா. எவ்வளவோ சாம்ராஜ்யங்கள் தூளாகி இருக்கிறது அன்பு நெஞ்சங்களே. நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க
அது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம், மற்றவர்கள் அவர்களை புகழ்வது, இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து அவர்கள் ஏதோ ஒரு மதிமயக்கத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் அடுத்தடுத்த தவறுகளை, அந்த விழிப்புணர்வு என்பதை முழுவதுமாக இணர்ந்து எல்லாம் கிடையவே கிடையாது, அதை முழுவதுமாக துடைத்தே எரிந்து விட்டு அந்த விழிப்புணர்வே இல்லை. அப்படியே அந்த 50 நாள் ஆட்பட்டு நகர்ந்து நகர்ந்து போறாங்க. நீங்க நகர்ந்து நகர்ந்து போக போக அந்த பதிவு அப்படின்றது, அந்த வினைப்பதிவுன்றது பதிவாயிட்டே வரும். அதற்குண்டான காலமும் நேரமும் வரும் பொழுது அது தன்னை வெளிப்படுத்தி அது யார் என்று உங்களுக்கு காண்பிக்கும். நிச்சயமா காண்பிக்கும். யாரும் இதுல இருந்து தப்பவே முடியாது. ஆன்மீகத்தில் பெயரால் நாம் செய்வது, அரசியல் பெயரால் செய்வது, மக்களுக்காக செய்வது, இது நீங்க எது பண்ணாலும் கர்ம பதிவு தான். தான் சொல்றேன், ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தில் துவங்கி, அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. வினைக்கு உண்டான விளைவு, அவ்வளவுதான். இதுதான் ரிசல்ட். நம்ம அது இவ்வளவு இது பெரிய வினையாப்பா, இது சின்ன வினையாப்பா அப்படிலாம் கிடையாது. ஒரு வினையாற்றி இருக்கிறீர்கள், அந்த வினைக்கு உண்டான விளைவு எந்த இடத்தில் வரும். சிலர்லாம் இருப்பேன், நான் எல்லாம் கவலைப்பட மாட்டேங்க, நீங்க எல்லாம் துச்சமனை நான் தூக்கி எறிஞ்சிடுவேன், கவலைப்பட மாட்டேன். பெரிய தப்புகள் தவறுகள் செய்துவிட்டு, பல துரோகங்கள் செய்துவிட்டு கூட இருக்கலாம். மக்கள் பாவம், நம்ம அவர்களுக்காக வருத்தப்பட்டு தான் ஆகணும். நம்ம அவரை ஒன்றும் இந்த மாதிரி விழிப்புணர்வு இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தால் ஏதேதோ தவறுகளில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம அதை திங்க் பண்ணணும். அந்த மாதிரி மிக ரொம்ப தைரியமா இருப்பாங்க பாருங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, என்னை ஒன்றும் அழிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, ஐ ஆம் ஹாப்பி, எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்து ஒருவர் தவறுகள் எல்லாம் செய்துவிட்டு காலம் கடந்து நின்று கொண்டிருந்தாலும் கூட அவர் யார் மீது பிரியங்களை, அன்புகளை, பாசங்களை அதிகமாக வைத்திருக்கிறார்களோ, அவருடைய ஃபியூஸ் எந்த இடத்துல இருக்குதோ அந்த ஃபியூஸில் கை வைக்கும் இந்த கர்மா. ரொம்ப கிரிட்டிக்கலானதுங்க அந்த கர்மா அப்படிங்கிறது. நீங்க யாரை பற்றி, நீங்க யாரை பெரிய ரொம்ப பெருசா நினைச்சிருக்கீங்களோ, நீங்க அவங்களுக்கு எல்லாம் மறைந்து இருக்க வேண்டும். அவங்க இப்ப இல்லாம இருக்கிறவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அவருடைய வாழ்க்கை எந்த மாதிரிலாம் வந்தது, எப்படிலாம் வந்தது, ஏன் அப்படி ஆனார்கள் அப்படிங்கிறது நன்றாக தெரியும். இந்த கர்ம பதிவுகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். நாம் உருவாக்குகின்ற கர்ம பதிவு, இதற்கு முன்னால் அந்த கர்ம பதிவுகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்தந்த கர்மாக்களில் இருப்பது. இப்ப நாம எதுவும் புதிய கர்ம பதிவுகளை உருவாக்கி நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு அதை பெரும் சுமையாக இறக்கி வைத்து விட்டு செல்லாமல், முடிந்தவரை கர்ம பதிவை துடைத்தெறிந்து அவர்களுடைய இன்பமான நீண்ட நெடிய ஆயுளுக்கும், சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்விற்கும் உண்டான கர்ம பதிவுகளை தான் அவர்களிடம் நாம் விட்டு செல்ல வேண்டும். நீங்கள் பகவானிடமும் குருமார்களிடமும் நீங்கள் சரணடையும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் பல பல பிறவிகளாக நீங்கள் மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த கர்ம பதிவுகள் நீங்கள் வைக்கின்ற பக்தி மூலமும், குரு பக்தி மூலமும், இறைபக்தி மூலமும் அவர்களால் கண்டறியப்பட்டு அவைகள் சிறிது சிறிதாக அந்த பாரங்களை குறைப்பதற்குண்டான அத்துணை வழிவகைகளும் குருராஜரால் செய்யப்படுகிறது, மகாபிரபுவால் செய்யப்படுகிறது. அதுக்கு தான் நம்ம சொல்றோம், திரும்பி திரும்பி குருராஜரை பிரார்த்தனை செய்யுங்கள், குருராஜரை வணங்குங்கள். நம்ம ஒரு ரொட்டீன் ஆஃப் ஒர்க் நம்ம டோட்டலா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த கர்ம பதிவுகள் அழிப்பதற்குண்டான பிரார்த்தனைகளையும் அவர் முன்னால் சரணடைவதையும் நம்ம என்ன பண்ணலாம், இப்ப எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க தினமும் தவறாமல் ஒரு சிறிய காரியத்தை மட்டும் செய்யுங்க. ஒரு பூஜை அறையில் உந்தன் மடி வேண்டி பல பல படி தாண்டி வேண்டி நின்றேனே ராகவேந்திரா, உந்தன் மடி வேண்டி பல பல படி தாண்டி